எண் 22 அபிநயா ஜி. தாமரை போல் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அல்லி போல் மலர்ந்திருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும், என்னை போல் அமர்ந்திருக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் என் முதல் வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கிய கதாபாத்திரம். எனக்கு பிடித்த கதாபாத்திரம் மகாபாரதம் என்னும் காவிய கதை பற்றி பேசப் போகிறேன். மகாபாரதம் என்னும் ஒரு காவிய கதையில் வரும் ஒரு மாவீரன் கர்ணன். மகாபாரதத்தில் முக்கிய கதாபாத்திரங்களுள் ஒருவர். ஏனெனில் இவர் பாண்டவர்களுக்கு மூத்தவர். ஆனால் தனக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை வழங்கிய துரியோதனுக்கு கடைசி வரை நல்ல நண்பனாக இருந்தவர். மகாபாரதத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றால் அது கர்ணன் தான். இவர் கிருஷ்ணனின் லீலையால் தான் போரில் இறக்க வேண்டியிருந்தது. மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் பீமனை விட மிகவும் வலிமையானவர். கிருஷ்ணனின் லீலையால் தான் இவர் போரில் இறக்க நேரிட்டதை தவிர லீலையில் எதுவும் நடக்காமல் இருந்தால் நிச்சயம் கர்ணனை வென்றிருப்பார். தாராள மனம் கொண்டவர், கொடைவள்ளல் என்பதற்கு பெயர் பெற்றவர்தான் கர்ணன். இவர் யார் வந்து எதை வேண்டினாலும் இல்லை என்று கூறாமல் கொடுப்பார். சூரியனின் மகனான கர்ணன் பிறக்கும் போதே போர்க்கவசம் காது வளையங்களுடைய பிறந்தார். இதை அறிந்த இந்திரன் போர்க்களத்தில் போர்க்கவசத்தை பெற வேண்டும் என்று எண்ணி பிராமணர் வடிவில் சென்று போர்க்கவசத்தை வேண்டி கேட்டு பெற்றுக்கொண்டார். இவர் கர்ணனின் மற்றொரு சிறப்பியல்பு, இவர் சிறந்த வில்லாளனும் கூட. அதுவும் மகாபாரதத்தில் சிறந்த வில்லாளன் அர்ஜுனனை விட சிறந்தவர் இவரே. தர்மம் கொடுப்பவர். போர்க்களத்தில் கர்ணன் உயிர் போராடும் நிலையில் கிருஷ்ணன் பிராமணர் வடிவில் இதுவரை கர்ணன் செய்த தர்மத்தின் யாசகம் கேட்டார். அப்போதும் கர்ணன் சற்றும் மறுக்காமல் கொடுத்தார். மரியாதை. குந்தி குருசேஸ்திர போருக்கு முன் குந்தி கர்ணனை சந்தித்து, நான் தான் உண்மையான தாய் என்றும் பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் என்ற பல விஷயத்தை கூறி பாண்டவர்களுடன் இணையுமாறு கூறினார். ஆனால் கர்ணன் துரியோதனின் மீதுள்ள விசுவாசத்தினால் மறுத்தார். தாயின் ஏக்கத்தை புரிந்து கொண்டு கர்ணன் அர்ஜுனனை தவிர வேறு யார் மீதும் அம்பை செலுத்த மாட்டேன் என்றும் கூறினார். பேராசை இல்லா குணம். கிருஷ்ணன் கர்ணனை சந்தித்து பாண்டவர்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டார். மேலும் மொத்த ராஜ்யத்தையும் வழங்குவதாக கூறினார். இருப்பினும் கர்ணன் துரியோதனின் மீதுள்ள விசுவாசத்தினால் ராஜ்யத்தின் மேல் ஆசை கொள்ளாமல் மறுத்தார். நீதி. மாவீரன் கர்ணனின் சில பண்புகளை நாம் வாழ்க்கையில் பின்பற்றினால் நிச்சயம் நல்ல முறையில் வாழலாம். நன்றி.